ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அதில் நெஞ்சில் வண்ணம் கூட்டுகிறாய். அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. ஒரு புல்லில் உறங்கும் பனியின் தெளியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. உந்தன் கையில் பிடித்து போகும் வழி அது போதவில்லை என்று தோன்றுதடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இல்லை, இங்கு வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அதில் நெஞ்சில் வண்ணம் கூட்டுகிறாய். ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்த தகப்பனுக்கு இது ஒரு தேசிய கீதம் மாதிரி. ஒரு மகளை பிரிந்த ஒரு அப்பா எப்படி பாடுவார், அடே அப்பா. உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டுக்காக நடந்த மெரினா கடற்கரையில் போராட்டத்துக்கு தன் மகளை அந்த போராட்டத்துக்கு அனுப்பிட்டு 7 நாள் ஒரு தந்தை அந்த மெரினா பீச்சில் ஒரு பெட்டி கடையிலேயே அமர்ந்து தன் மகளை மீண்டும் கூட்டி சென்ற அந்த வரலாறை நம்ம டிவியில் பார்த்தோம். தன் மகள் அந்த போராட்டத்துக்கு போகணும்னு சொல்லி போராட்டம் நடந்த அந்த நாட்கள் முழுவதும் ஒரு பெட்டி கடையிலே அமர்ந்திருந்த ஒரு தந்தை. அதே மாதிரி ஒரு அண்ணன் தன் தங்கையை போராட்டத்திற்கு அனுப்பிவிட்டு மீண்டும் வீட்டுக்கு கூட்டி சென்ற அந்த நிலை. அதில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு கல்லூரி மாணவியை கேட்டார்கள், உங்களுக்கு கூட அப்பா தம்பி அண்ணன் யாராவது துணைக்கு வந்திருக்காங்களான்னு. அப்போ அந்த பெண் சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய என் மாணவர்கள் எல்லோரும் எனக்கு தந்தையாகவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் என்னை பாதுகாக்கிறார்கள்னு சொன்னான். அந்த மாதிரி ஒரு மகள் நிலையிலிருந்து தான் இந்த மாதிரி ஒரு தைரியமான செய்திகளை எல்லாம் சொல்ல முடியும். அது மாதிரி ஒரு மகளாக இருக்கும் பொழுது அந்த சுகமே தனி. பார் மகளே பாருங்கிற படத்தில் சிவாஜி கணேசன் தன்னுடைய மகள் போயிடுவா, விட்டுட்டு போயிடுவா. அப்போ ஒரு பாட்டு பாடுவார். அந்த காலத்தில் மகளோடு வாழ்ந்தவர்களுக்கு அந்த பாட்டு அவ்வளோ சுகமாக இருக்கும். உண்பதென்று உணவை வைத்தால் உன் முகத்தை காட்டுகிறாய், உறக்கமென்று படுக்கை போட்டால் ஓடி வந்து எழுப்புகிறாய், கண்மணியில் ஆடுகிறாய், புன்னகையில் வாட்டுகிறாய், யாருமில்லை உனக்கே என்று ஓடிவிட்டாய் என் மகளே, ஓடிவிட்டாய் என் மகளே. நீ இல்லாத மாளிகையை பார் மகளே பார், உன் நினைவில் நானும் வாடுவதை பார் மகளே பார், பார் மகளே பார். அன்னைக்கு சிவாஜி கணேசன் இந்த பாட்டை பாடும் பொழுது மகளை கட்டி கொடுத்த அப்பாலாம் அன்னைக்கு தியேட்டரில் கண்ணீர் விட்டு அழுத காட்சியை நான் கண்கூட பார்த்துருக்கேன். ஒரு பெண் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது எந்த நிலையில்? மகளாக, மனைவியாக, தாயாக. வீட்டே எடுத்துக்கோங்க, சாப்பாடில் தெரியாமல் ஒரு குட்டி கல் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அப்பாவுக்கு கோபம் வருமே, அவ்வளோ கோபம். அம்மா என்ன வேணுக்குனேவா மண்ணெல்லி போட்டுருக்க போகிறாங்க, இல்லை கல்லை போட்டிருக்க மாட்டாங்க, அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. சாப்பாடில் கல் விழுந்துருச்சுன்னு தட்டு பறக்கும் அங்கேயும் இங்கேயும். இவ்வளோ திட்டினாலும் செஞ்சாலும் அதெல்லாம் நம்ம அம்மா ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டாங்க. அம்மான்றதை விட மனைவி ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டாங்க. அப்போது தன் கணவனுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னா அதே மனைவி தானங்க போய் மண் சோறு சாப்பிட்றா. அப்போ மட்டும் என் மனைவி உத்தமின்னு சொல்கிறீங்க. இவ்வளோ ஏங்க, சேதிபதி படத்தையே எடுத்துக்கோங்க. உங்களுக்கெலாம் தெரியாதது ஒன்றும் இல்லை, நான் சொல்ல போகிறேன். அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க 2 பேரும். ஏதோ ஒரு நாலு கோவத்தில் அவரும் டக்குன்னு போய் அடிச்சு போட்டுவார். அவங்க அம்மாவும் அங்கே தான் இருக்கும், பிள்ளையும் அங்கே தான் பார்த்துட்டு இருக்கும். பிள்ளைகிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அம்மாட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க அம்மா சொல்லுவோம், என் முன்னாலேயே இவ்வளோ நடக்குன்னா அப்போ என்னெல்லாம் நடக்கும், வாடி நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படிம்பாங்க. அப்போ அவள் என்ன சொல்லுவா, இப்போ இருந்தாலும் என்னை அடிச்சுட்டு போயிட்டான் கோவத்தில், திரும்பி வந்து என்னை கொஞ்சுவான், அதுக்கு நான் இங்கே இருக்கணும்னு சொல்லுவா. மனைவின்றவ எப்படி தெரியுமா, தன் கணவனுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும்
நம்ம கிட்ட தான் சொல்வார், அவருக்கு தெரியும் அவளுக்கு. இருந்தாலும் வேற யார்கிட்டயாவது சொல்றாரான்னு பார்ப்பாங்க. அவர் என்னனாலும் தம் பிள்ளையை தேடி போக மாட்டார், அம்மாவை தேடி போக மாட்டார். என்னதான் இருந்தாலும் நம்ம மனைவியை பார்த்து தான் வருவார். வந்து இன்னைக்கு ஆஃபீஸில் அதுமா இதுமா ஒரு சின்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் தன் மனைவி கிட்ட மட்டும்தாங்க கணவன் ஷேர் பண்ணுவார். வேறு யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டார். இதுக்கு ஒரு பாட்டு. அப்போ அந்த அம்மா நினைக்கும், சே நம்ம வீட்டுக்காரர் நம்மக்கிட்ட எல்லாத்தையும் எப்படி சொல்கிறாரு, இதை விட சந்தோஷம் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு நினச்சிக்கிட்டே அவர் ஒரு பார்வை பார்க்கும். என்மேல் விழுந்த மலை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், என்னில் எழுதிய முதல் கவியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய். என்மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், இன்று எழுதிய என் கவியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், என்னை மயக்கிய மெல்லிசையே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், என்னை எழுப்பிய பூங்காற்றே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய். அதுக்கப்புறம் கொடுக்குற பதில் தான் முக்கியம். உடலில் உறைகின்ற ஓருயிர் போல் உனக்குள் தானே நான் இருந்தேன், என்மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய். அருமையான பாட்டு. கவிப்பேரரசு வைரமுத்து எழுதின பாட்டு. ஐயா ஒரு கவிதைங்கய்யா. என் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படவில்லை, நீ என்னை திருமணம் செய்ததால் என் வாழ்க்கையே சொர்க்கமாகி விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க முதல்ல எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். என்னமோ இவரை கல்யாணம் முடிச்சதுனால தான் என் வாழ்க்கையே சொர்க்கமாயிருச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த பிள்ளை அந்த ஆளை கல்யாணம் முடிச்சதுனால தான் அவர் வாழ்க்கை சொர்க்கமாயிருக்கு. ஆனால் அது தெரியல அவருக்கு. இப்போ தன் கணவருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது. அப்போ மனைவி என்ன செய்வா அப்படின்னா, அந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்காம நீங்கள் இன்னும் நல்லா வரணும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்பயுமேவும். அவர் அதை ஒரு இதாக நினச்சி சரி சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. அப்போ எல்லோரும் கேட்பாங்க, பரவாயில்ல இவங்க பையன் நல்ல நிலைமைக்கு வந்துட்டா, முந்தி இப்படி இருந்தால் இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துட்டான். யாரும் அந்த பொண்ணை சொல்ல மாட்டாங்க. இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் அவள் கொடுத்த ஊட்டத்தினால தான் இந்த பையன் நல்ல நிலைமைக்கு வந்தான்னு சொல்லிட்டு என்னமோ அவரை இது பண்ணிக்கிட்ட மாதிரி மட்டும்தான் சொல்லுவாங்க. அதை யார்கிட்டையும் போய் மனைவின்றவ நான் என்னால் தான் இவர் இப்படி வந்தார் அப்படின்றது சொல்கிறது கிடையாது. ஆனால் அந்த கணவனுக்கு தெரியும் நம்ம இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் நம்ம மனைவி தான் அப்படின்றது அவர் உணர்ந்தா போதுங்க. அதுக்காண்டி மட்டும்தாங்க மனைவின்றவ இவ்வளோ சந்தோஷத்தையும் இவ்வளோ துக்கத்தையும் அடைஞ்சிட்டு இருக்கா. ஐயா நான் எங்கள் வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்ததே கிடையாது. எங்கள் ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச். ஆனால் இந்த 4 வருஷமாக ஹாஸ்டல் தான் இருக்கேன். வாரம் என்னை பார்க்க வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஹாஸ்டலில் சேரும்போது எனக்கு எந்த கவலை இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்கய்யா. எனக்கு அதுக்கடுத்து தான் கொஞ்சம் கவலை வந்துச்சு. பிறந்த வீட்டை விட்டு விடுதி செல்லும் போது தான் தெரிந்தது அம்மாவின் அருமை. 8 மணி ஆனாலும் எழுப்ப யோசிக்காத அம்மாவின் அருமை, 8 மணி ஆனாலும் எழுப்ப யோசிக்காத அம்மாவின் அருமை விடுதியில் 5 மணியில் அலாரம் அடித்த போதுதான் தெரிந்தது. 5 மணிக்கு எந்திரிக்கிறதுனால பிள்ளைய எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படா லீவ் விடுவாங்க, வீட்டில் போய் 10 மணி வரைக்கும் தூங்கலாம் அப்படிங்கிற ஏக்கம் உங்கள் முகத்தில் தெரியுது. படித்த புத்தகத்தை படுக்கையிலே போட்டாலும் பார்த்து எடுத்து வைத்த அம்மாவின் அருமை விடுதியில் எடுத்த புத்தகத்தை அதே இடத்தில் வைக்க வேண்டும் என்ற போதுதான் தெரிந்ததுயா எங்க அம்மாவோட அருமை. பசிக்காத போது கூட சோறு போட்ட எங்க அம்மாவின் அருமை விடுதியில் நான் மட்டும் தனியே உட்கார்ந்து சாப்பிடும் போதுதான் தெரிஞ்சிச்சு எங்க அம்மாவோட அருமை. ஐயா எங்க அம்மாட்ட கேட்டேன், அம்மா நான் பட்டிமன்றத்தில் பேச போறேன், நான் மகள் தான், ஏன்னா நான் வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்டேல, நான் அப்பா பற்றி நல்லா பேசுவேன், நான் மகள்ங்கிற தலைப்பு எடுக்க போகிறேம்மா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா சிரிச்சாங்க. என்னம்மா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா சிரிச்சு சொன்னாங்க, நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு மகளாக மட்டும் இருந்திருந்தா இந்த உலகம் என்ன உன் பிள்ளை என்ன வச்சுருக்க அப்படின்னு தப்பாக பேசியிருக்கும்.
நானும் உங்கள் அப்பாவுக்கு மனைவியாக இருந்துட்டு ஒரு குழந்தை இல்லாமல் இருந்தேன்னா ஊர் என்ன பேசியிருக்கும், என்ன கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் சின்ன பிள்ளை இல்லைன்ட்டு. ஆனால் நீ பத்தப்பட்டு தான் இந்த உலகம் என்னைய ஒரு தாயின்னு சொல்லுச்சு. இங்கே இருக்கியா ஒரு அம்மாவோட அருமை. நம்ம தான் ரொம்ப சாக்லேட் கலரில் நம்மள சாக்லேட் கலர்னு சொல்லிக்கிடுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, கருவாச்சின்ட்டுருவாங்க. நம்மளும் சிவாஜி படத்தில் இருக்க சூப்பர் ஸ்டார் மாதிரி போய் அவங்க அம்மாட்ட என்னம்மா என்னை கருப்பா பத்துட்ட அப்படின்னு கேட்போம். எங்கள் அம்மாட்ட போய் நான் இதே கேட்டேன், என்னம்மா என்னை நீ கருப்பா பத்துட்ட அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா சொல்லிச்சு, அழுக்கு ஒட்டிரும்லம்மா அப்படின்னுச்சு. ஏம்மா அதை சிவாஜி படத்தில் வடிவு கரைச்சி சொல்லிட்டாங்க, நீ வேற ஏதாவது டைலாக் மாற்று அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, கருப்பு வைரம் கூட பூமியில் இருக்கும்போது கருப்பாத்தாமா இருக்கும், நீ எனக்கு கிடைச்ச வைரம் மாதிரி அப்படின்னாங்க. அதுல இருந்து தெரிஞ்சிச்சியா நான் ஒரு கருப்பு வைரன்ட்டு. எங்க அம்மாவுக்கு நான் எப்பவுமே ஒரு தங்கம் தான். எங்க அம்மா சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற தங்கம் பெருசு கிடையாது, நம்ம வீடு வாசல் பெருசு கிடையாது, நீ தான் எங்களுக்கு பெருசு அப்படிம்பாங்க. எனக்கு வீட்டில் எனக்கு தம்பி இருக்கான். எங்க அம்மா என்னன்னா, தம்பிக்கு ஆம்பளை பையன் கொஞ்சம் நல்லா செல்லமா கொடுப்பாங்க, நமக்கு தான் பொறாம பொறுக்காதே. எப்போ பார்த்தாலும் தம்பியை கொஞ்சிக்கிட்டு இருக்காங்களேன்னு ஒரு நாள் இது ஒன்று சொந்தக்காரங்க வந்தாங்க. எங்கள் அம்மா அந்த சொந்தக்காரங்கிட்ட சொல்கிறாங்க, என்னைய பற்றி அதிகமாக பெருமை பேசுகிறாங்க. என் மகன் இன்ஜினியரிங் படிக்கிறான், நல்லா படிக்கிறான், இப்போ ரிசல்ட் வந்துச்சு, 8.3 CGPA வச்சுருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிறாங்க. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, ஒரு அம்மாவுக்கு பிள்ளை 2 பிள்ளை இருந்துச்சுன்னா அது 2 கண்ணு மாதிரி. இந்த ஜென்மம் மட்டும் இல்லையா, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்கள் அம்மா தான் எனக்கு அம்மா வரணும். அதைத்தான் ரஜினி ஒரு பாட்டில் பாடியிருப்பார், 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் கொடுத்தாலும் உனக்கிங்கு நான் பெற்ற கடன் தீருமா, உன்னாலே பிறந்தேனே அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உறவில்லையே. ஐயா, அந்த பாட்டை பாடும்போது எனக்கு என்ன சொல்றது, உணர்ச்சி வசம் பீறிக்கிட்டு வருதியா. என் வீட்டு பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டும் நானும் ரொம்ப க்ளோஸு. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. எங்கே போனாலும் ஒன்று போல தான் போவோம், ஒன்று போல தான் வருவோம். ஏன்னா எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்டு, அதனால் அந்த பழக்கத்தில் வந்தது தான் எங்கள் ஃப்ரெண்டு. எனக்கு ஒரு ரிப்பன் வாங்கி எங்கள் அப்பா கொடுத்தாலும் சரி, அதே மாதிரி அவங்க அப்பா அவளுக்கு ஒரு ரிப்பன் வாங்கி கொடுத்துருவார். 2 பேரும் இப்படிமா தான் போய்கிட்டே இருந்தோம். 2 பேர்த்துக்கு இடையில ஒரு கோடு வந்துச்சியா, அவளுக்கு கல்யாணம் பேசினாங்க. எனக்கு ஒரு சின்ன வருத்தம், எனக்கு பேச மாட்டேன்ட்டாங்க. அவளுக்கு கல்யாணம் பேசினாங்க. எங்கள் 2 பேர்த்துக்கு என்ன ஒரு பழக்கம்னா, சாயந்தரம் பள்ளிக்கடை விட்டு போனதும் செருப்பை விட்டு எறிஞ்சதும் பேக்கையும் தூரம் போட்டதும் எங்கள் அப்பா மடியிலவே உட்காருவேன். உட்காந்துட்டு அவர் தொப்பையில் 2 குத்து, அவர் மீசையை பிடிச்சி ஒரு திருக்கு, இப்படி திருப்புனா தான் அன்னைய பொழுது சந்தோஷமாக இருக்கும். நான் எப்போ பார்த்தாலும் அப்படியே தான் செய்வேன். அவளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து போயிட்டாங்க. நான் ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு வரையில அவள் என் எய்த்தாப்பில் நிற்கா. அவன் முன்னாடி நான் சும்மாவே இருப்பேன், நீ உன் புருஷன் கூட வெட்டியில். இப்போ பாரு எங்கள் அப்பாட்ட என்ன செய்தோம்னு செருப்பையும் கழுத்தி விட்டெறிஞ்சு பேக்கையும் போட்டுட்டு எங்கள் அப்பா மடியில் போய் உட்காந்து அவர் வயிற்றுல 2 குத்து குத்துனையா. அவள் கண்ணுலேருந்து கண்ணீர் வந்துச்சு. நான் மகளாக இருந்திருந்தா என் அப்பா வயிற்றுல நானும் குத்தலாமே, ஒருத்தனுக்கு பொண்டாட்டி ஆயிட்டேனே, அவன் பின்னாடி தான் என்னால் நிற்க முடியுதுன்னு அவள் சொல்லி அழுதாயா. அன்னைக்கு சந்தோஷப்பட்டேன், என் அப்பாவுக்கு நான் மகளாக இருக்கதை நினச்சி. சாந்தி, உங்கள் அப்பாவுக்கு பாரு, உன்னுடைய தேவைகளை பூரா பூர்த்தி பண்ணுற மாதிரி முடியும் நிறையா இருந்திருக்கு உங்கள் அப்பாவுக்கு. குத்துறதுக்கு நல்ல தொப்பையும் வேற வச்சுருந்துருக்காரு, திருகிறதுக்கு நல்ல மீசையும் வச்சுருந்துருக்காரு. இந்த 3ம் கிடைச்ச ஒரு அப்பா பாருங்க. ஐயா, நான் பட்டிமன்றம் பேச போகிறோம்னு என் பக்கத்து விட்டு அப்பாத்தாட்ட போய் சொன்னேன். எப்பத்தா இதோ அந்த பெரிய மனுஷர் வராரு, அவர் முன்னாடி நான் போய் பேச போகிறேன், நீ ஏதாவது உனக்கு தெரிஞ்சதை சொல்லு, நான் போய் அவர்கிட்ட போய் உன் கதையை சொல்லுதேன்னு. என்ன கதையை நான் சொல்ல, நீ எதை போய் அங்கே போய் சொல்ல போகிற, எப்போதான் நீ கல்யாணம் முடிச்சு வந்ததே பெரிய சுவாரஸ்யம் தானே, அதை சொல்லுன்னு சொன்னேன். ஆமாம், நான் கல்யாணம் முடிச்சது ஒன்று தான் ஆக்கா கேடு, அதையும் நான் உங்ககிட்ட சொல்லுதேன். ஆனால் இந்த அப்பத்தா இழுத்தா, எப்பத்தா இப்படிலாம் சொல்லாத, உன் புருஷன் கேட்டானு உன்னை உதைக்க போகிறானே. ஏடி போ, அன்னைக்கு 16 வயசில் என்னை பிடிச்சி பாதாள குழியில் தள்ளுனாங்க, இன்னும் என்னால் எந்திக்க முடியலன்னு இந்த கிளவி சளிப்பாக சொன்னிச்சு. சரி எப்பத்தா, உன் கல்யாண வழக்கு என்ன கேட்கல, விட்டுரு. இப்போ பார்த்தீங்கன்னா உன் சின்ன பிள்ளையில நீ என்னெல்லாம் செஞ்ச அதை சொல்லுன்னு. எடி சின்ன பிள்ளையில நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, எப்படி இருந்த பார்த்தா சொல்லுன்னு. எப்படி இருந்தேன் தெரியுமா, எப்படி இருந்தா சொல்லுன்னு தான் சொன்னேன். எப்படி இருந்தோம்னு எனக்கே மறந்து வச்சுடின்ட்ட பசங்க. ஏன்னா அவங்க புருஷன் கூட சேர்ந்ததுலன்னு சின்ன பிள்ளை வாழ்க்கையே மறந்து போயிட்டாலாம். அதுக்கப்புறம் அந்த அப்பா தான் சொன்னா, எடி சின்ன பிள்ளையில எங்கள் வீட்டில் நாங்கள் மொத்தம் 10 பிள்ளைங்க. எங்கள் ஆத்தா எங்களுக்கு ஒரு வேளை தான் கூழு ஊற்றுவா.
அந்த ஒரு வேளை கூழி எங்களுக்கு சிரட்டையில் கொடுப்பா. அந்த சிரட்டை எங்கள் வீட்டில் வரிசையாக தரையில் பதிச்சிருக்கோம். எங்கள் அம்மா கூழு காய்ச்சிட்டு வந்து வரிசையாக அந்த 10 சிரட்டையிலே ஊற்றிட்டு போயிடுவா. நாங்கள் 10 பேரும் வரிசையாக உட்காந்து கூழை வலிச்சு குடிச்சிட்டு போயிடுவோம். எங்கள் அம்மாவுக்கு கூழ் இருக்காது. நாங்கள் குடிச்சு முடிச்சு எந்திரிச்சு போனால் பிறகு அந்த சிரட்டையில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறத நக்கி எங்கள் அம்மா சாப்பிட்டுட்டு போவா. அதான் அன்னைக்கு எங்கள் அம்மாவோட சாப்பாடு. இப்படித்தான் எங்கள் அம்மா டெய்லியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. நானும் ஒரு நாள் பார்த்தேன் அதை எதிர்ச்சியா. ஐயோ, நம்ம அம்மா இப்படிலாம் பண்ணுறாளே, நம்ம கூழ கொடுப்போம்னு சொல்லிட்டு நான் பாதிக்குள்ளே குடிச்சிட்டு எங்கள் அம்மாட்ட பாதிக்குள்ளே கொடுத்தேன். எங்கள் அம்மா, ஏலே நீ சாப்பிடாம நான் சாப்பிடவா? அதெல்லாம் வேண்டாம், நீயே சாப்பிடுன்னு அவங்க அம்மா சாப்பிட மாட்டேன்னு சொல்லி வச்சான். இங்கே நம்ம அம்மா சொன்னா நம்ம கேட்க மாட்டா, இது ஏதாவது வழி ஒன்றுன்னு சொல்லிட்டு மறுநாள் அதே மாதிரி வரிசையாக போய் உட்காந்தாங்க. வரிசையாக அவங்க அம்மா கூழ் ஊற்றிருக்காங்க. இவன் அப்போது போய் சொன்னாலும் அந்த அப்பத்தா, சி என்ன கூழு வச்சிருக்க நீ, உன் மூஞ்சி மாதிரி இருக்குது, இதை மனுஷப்பையை குடிப்பானா? எட்டு இத்தனை நாளாக குடிச்சி இல்லை, இன்னைக்கு தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுதோம்ல, இல்லை உப்பு இல்லை ஒன்றும் இல்லை, இதை குடிச்சிட்டு ஆன்ட்டு பாதிக்குள்ளே குடிச்சிட்டு பாதிக்குள்ளே வச்சுட்டு ஓடி போயிட்டாளாம். அவங்க அம்மா 10 பிள்ளையும் போகவும் வரிசையாக வந்து கூழ் இதை பார்த்தாலாம். ஒன்றொன்னா நக்கி சாப்பிட்டாலாம். 10வது பொண்ணு அந்த பிள்ளையோட சிரட்டையில் பார்த்தீங்கன்னா அரை இது இருந்துச்சான் கூழ். அம்மா அன்னைக்கு ஒரு நாள் தான் வயிறார சாப்பிட்டாலாம். என் அம்மா சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு என் வயிறை இத்தனை நாள் நிரம்ப வச்சவளை ஒரு நாள் அவள் வயிறை நிரம்ப வைக்கணும்னு அந்த புள்ள பாதிக்குள்ளே எந்திரிச்சு போனுச்சாயா. அவங்க அம்மா அதை தொட்டு நக்கையில் பட்டுச்சாயா சந்தோஷம். அதுக்கு விலை மதிப்பே கிடையாதையா. நான் மகளாக இருக்கிறப்போ எப்படி இருந்துச்சுன்னா, எங்கள் அப்பா கைக்குள்ளே என்னோட கை இருக்கும். எங்கள் அப்பா கூட நான் நடந்து போகிறப்போ எப்படி இருக்கும்னா, அந்த ஒரு எல்லை இருக்கும், அவங்க கைக்குள்ளே தான் நம்ம கை இருக்கும். அதே இது நான் வந்து தாயாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட குழந்தைய ஏன் கைக்குள்ளே வச்சுருப்பேன், என்னோட பிடிக்குள்ளே தான் அந்த குழந்தையோட கை இருக்கும். ஆனால் நான் கணவனாக இருக்கிறப்போ அவரை முதல்ல கை பிடிச்சப்போ பார்த்தீங்கன்னா 2ம் சரிசமமாக இருக்கும். அந்த சரிசம உரிமை எதில் கிடைக்குதுன்னா, நான் மனைவியாக இருக்கிறப்போ மட்டும்தான் சார் கிடைச்சிச்சு. ஒரு மகளாக இருக்கிறப்போவும் ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கும், நம்ம அப்பாவிட்ட இருந்து இது வரைக்கும் தான் எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு தாயாக இருக்கிறப்போவும் ஒரு தாய் மகன்கிற உறவு எப்படி இருக்கும்னா, ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் கணவன் மனைவிங்கிற உறவு எப்படி இருக்கும்னா, எல்லாமாவுமே நம்ம கணவர் நமக்கு இருப்பார். ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பான அப்பாவாக தெரிவாங்க நம்ம கணவர். அதே மாதிரி இன்னொரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தோழியாக தெரிவாங்க, ஒரு நேரத்தில் தாயாக தெரிவாங்க. ஸோ எல்லா இடத்தையும் பூர்த்தி செய்கிறது ஒரு கணவன் மனைவிங்கிற உறவுல மட்டும்தான் சார் இருக்கும், வேற எந்த உறவுலையும் இது கிடைக்காது. அதனால தான் சொல்கிறேன் சார், மனைவியாக இருக்கிறப்போ தான் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். வாழ்க்கைங்கிற பயணத்தில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம் சார். இப்போ வாழ்க்கைங்கிற பயணத்தில் போயிட்டுருக்கப்போ மகள்ங்கிற உறவு எது வரைக்கும் தெரியுமா சார்? அவளுக்கு ஒரு கல்யாணம் நடக்கிற வரைக்கும். கல்யாணம் நடக்கிறப்போ என்ன ஆயிரும்னா, அந்த ஸ்டாப் வந்துச்சுன்னா மகள் இறங்கி போயிடுவாங்க. அடுத்து நம்ம அந்த வண்டியில் போயிட்டு இருக்கப்போ ஒரு தாய்மை அடைஞ்சு ஒரு மகனுக்கும் ஒரு தாய்க்கும் மகளுக்கும் உள்ள இடையில உறவு எப்படி இருக்கும்னா, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மருமக வர வரைக்கும், அதே மாதிரி தாய்ங்கிறது வந்து அவங்க மூப்படைகிற வரைக்கும் தான். ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை பயணத்தில் நம்ம கூடையே துணைக்கி நம்ம கையை பிடிச்சிட்டு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிங்கிற உறவு தான் சார். நான் இன்னைக்கு கூட சார் கூட பார்த்தேன், மகள் வரல தாய் வரல, ஆனால் சாரோட கையை பிடிச்சிட்டு வந்திருக்கிறது அமுதாங்கிற மாதிரி. இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்களே, யாராவது இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணீங்களா? பார்த்தீங்களா, கரெக்டாக ப்ரொஃபஸர் நோட் பண்ணிட்டாங்க. கணவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோம், சில நேரங்களில் என்ன எதிர்பார்ப்போம்னா நகைகளை எதிர்பார்ப்போம். நாங்கள் நகைகளை எதுக்கு சார் எதிர்பார்ப்போம் தெரியுமா? சேமிப்பு. இந்த நாட்டுக்கும் சேமித்து கொடுக்குறோம், வீட்டுக்கும் சேமித்து கொடுக்குறோம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவைன்னு வரப்போ நீங்கள் கேட்காமலே அதை நாங்கள் கலட்டி கொடுத்துருவோம். அதே மாதிரி இப்போது ஒரு அப்பா வந்து மகளுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறாரு. மாப்பிள்ளை பார்க்குறப்ப எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? நம்ம போகிற வீட்டில் நம்ம பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், ஒரே பையனாக இருக்கா, இல்லை பொண்ணே இல்லாத வீடாக இருக்கா, இல்லை 2-3 பசங்க இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை ஒரே பையனாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அப்போ அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, மகளுக்கு வந்து ஒரு இனிப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் மனைவியாக போகிற வீட்டில் வந்து எப்படி இருக்கணும்னா, சுவாரஸ்யம் இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, அறுசுவை மாதிரி நாத்தனாரு கொழுந்தனாரு மச்சான் ஒய்ஃபு மதினி எல்லாமே இருந்தாதான் அந்த ஒரு வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்கும். இனிப்பே நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம குழந்தைக்கு அது தகட்டிரும். ஒரு மனைவிங்கிற உறவுக்குள்ள வரப்போதா அறுசுவை உணவு கிடைக்குது அவங்களுக்கு. உண்மையிலே கல்யாணம் பண்ணி போன பிறகு கிடைக்கிற உறவுகளை அறுசுவை விருந்துக்கு உதாரணம் சொன்ன ஒரே பேச்சாளர் பேராசிரியர் தான். உண்மையிலே நாத்துனா கொழுந்தியா மாமியார் கொழுந்தனார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான
மாமியார் பார்த்தீங்கன்னா காரமாக இருக்கிற ஊறுகாய் மாதிரின்னு வச்சுக்கிறீங்க. கொழுந்தனார் உப்பு அப்படின்னு வச்சுக்கிறீங்க. அது மாதிரி நாத்தனார் பார்த்தீங்கன்னா வேகாத காய். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கணவர் பார்த்தீங்கன்னா நல்ல சோறு நெய் போட்ட ஒரு அருமையான பருப்பு சாதம். இது எல்லாம் கலந்தால் தான் சாப்பாடு. வெறும் சோறை மட்டும் தனியாக யாரும் சாப்பிட முடியாது. குழம்பு வேணும், ஊறுகாய் வேணும், காய் வேணும், அப்பளம் வேணும், பாயாசம் வேணும். இவ்வளவு இருந்தால் தான். அடாடா என்ன கற்பனை, சூப்பர்.